ஒரு மெயினாக அந்த படம் நல்லா இல்லைங்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் கமல் சார். ஆக்ட்ரஸ் பாகுபலி 1, 2லாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம். நம்பர் 1 அது சரியில்லை. இந்த திரைக்கதை ஸ்க்ரீன் பிளேம்பாங்க அதெல்லாம் சுத்தமாக இல்லை. போரு இன்றைக்கி வந்து ஓப்பனிங் இவ்வளோ இருந்தது, கூட்டம் இருந்ததுன்னா கமல் சாருக்கு வசந்தான். அடுத்த ஷோ அதுக்கு அடுத்த ஷோலாம் இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதோட 100 மடங்கு ஏமாற்றம் கல்கியில் இருக்குது. அது பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓப்பனிங் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் தான் முகத்தை காட்டியிருப்பா, வாய்ஸ் இவர் கொடுத்துருக்குறாரு. பொறுத்தளவுக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, பட்ஜெட்டும் அதே மாதிரி பெரிய பட்ஜெட்டு. பாகுபலி 1, 2லாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம். கடைசியில் நம்ம போய் பார்த்தா ஏண்டா படத்துக்கு போனோங்கிற மாதிரி அந்த ஒரு கதை செலக்ட் பண்ணதில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு கதை நம்பர் 1 அது சரியில்லை. இந்த திரைக்கதை ஸ்க்ரீன் பிளேம்பாங்க அதெல்லாம் சுத்தமாக இல்லை. போரு ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர. இன்னொன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஆர்டிஸ்ட் பட்டாளங்கள். கமல் சாரை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்கில் ஒரே ஒரு சீன் வராது, அது ஒரு 1.5 நிமிஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமல் சார் அந்த இப்போ வருவார் பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரே ஒரு நிமிஷம் வரார். இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ். இன்றைக்கி வந்து ஓப்பனிங் இவ்வளோ இருந்தது, கூட்டம் இருந்ததுன்னா கமல் சாருக்கு வசந்தான். அடுத்த ஷோ அதுக்கு அடுத்த ஷோலாம் இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கமல் சாரை பார்க்க முடியலையா அவங்களுடைய ரசிகர். ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும், கமல் சார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனு இதுக்கெலாம் அவர் போயிருக்கக்கூடாது. இப்போ உதாரணம் சொல்ல போனீங்கன்னா அதிலே ஆர்டிஸ்ட்டு வந்து நிறைய இருக்கிறாங்க. தமிழ் ஆர்டிஸ்ட்டே வந்து விக்ரம் இருக்கிறாரு, அப்புறம் மலையாள ஆர்டிஸ்ட் வந்து துர்கர் சல்மான் இருக்கிறாப்புல, விஜய் தேவ் கூட இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து பெருசாக பாகுபலி டைரக்டரே ஒரு சீனுக்கு வருவார். அதெல்லாம் வந்து நல்ல ரசிக்கிற மாதிரி இருக்குது. கமலை ரசிக்கிறதோடு அவங்கள ரசிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி அப்போ அவங்களாம் பெருசாக பில்டப் கொடுக்கல. இப்போ விக்ரம் நினச்சிருந்தா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்துருக்கலாம். இதை வந்து கமல் சார் கொஞ்சம் தகர்த்துருந்துருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் சொல்ல தெரியாமல் இருந்ததுனால அந்த அது நல்லா இருந்தது. அதான் சொல்கிறேன். இப்போ இது கமல் சார் வாராரு சும்மா ஒரு அரசல் புரசலாம். கமல் சார் ஒரு சின்ன ஒரு 2 சீனுக்கு வாராரு, இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துருந்தாங்கன்னா மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. ஆனால் அவர் தான் மெயின் வில்லன்ற மாதிரி சொல்கிறாங்களே என்ன பார்ட் 2ல். இல்லை பார்ட் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையே. மெயின் வில்லனாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படி தான் கொண்டு போவாங்க. கல்கியில் வந்து கல்கி புக்கு படித்தவங்களுக்கு தெரியும் அவர் என்ன கேரக்டராக இருப்பார். சும்மா சாதாரண கேரக்டர்லாம் அவர் பண்ண மாட்டார். 200 கோடி ரூபா கொடுத்தா கூட கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இப்போ நம்பர் 1ல் கல்கியில் வந்து ஒன்றும் இல்லையே, அது ஒரு ஏமாற்றமாக இருக்கு. இப்போ எப்படி நீங்கள் விடுதலை படத்தை இன்றைக்கி வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு விஜய் சேதுபதிக்காண்டி நம்ம போயிட்டு ஒரு 2 நிமிஷம் என்னமோ 3 நிமிஷம் வந்தார், அது எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அந்த படமும் நல்லா இல்லைன்னு தான் சொன்னேன். காரணம் என்னென்னா அது ஒரு ஏமாற்றம், அது ஒரு திருட்டு மாதிரி தான். அதேமாரி லால் சலாம் இன்றைக்கி ரஜினி சார் வந்து இன்றைக்கி ஜெயிலர் பார்த்துட்டு எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு போவாங்க. 2 நிமிஷம் இன்ட்ரோலுக்கு அப்போ முன்னாடி ஒரு 2-3 சீனு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் 2 சீன் 3 சீன். அப்போ இது எப்படி ஒரு ஏமாற்றம்? இதோட 100 மடங்கு ஏமாற்றம் கல்கியில் இருக்குது. அது பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓப்பனிங் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் தான் முகத்தை காட்டியிருப்பா, வாய்ஸ் இவர் கொடுத்துருக்குறாரு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா கிளைமேக்ஸில் கூட ஒரு நிமிஷம் என்னமோ ஒரு நாள் 2 நாள் ஏதோ டேட்டு கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அதுவும் கிராஃபிக்ஸில் கொண்டு வந்துட்டு அப்படியே அவர் இப்போ இருக்கிற உருவம் வருது. இது ஒரு நாள் 2 நாள் போதுமே, மொத்தத்தில் ஒரு நாள் தான் டேட்டு கொடுத்துருக்குறாரு. அப்போ இதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி தேட்டர் புக் ஆகுது, நான் 5 நாள் புக்கிங்கில் இருக்குன்னா கமல் சாருக்கு மட்டும்தானே. இது ஒரு ஏமாற்றம் ரசிகர்கள். இதுதான் ஒரு மெயினாக அந்த படம் நல்லா இல்லைங்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் கமல் சார். ஆக்ட்ரஸ் ஷோபனாலாம் இருக்காங்க இந்த படத்தில், அவங்களுக்குலாம் எப்படின்னு எல்லாமே செட்டு ப்ராப்பர்ட்டி தான் தம்பி. இப்போ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது கதை தான். திரைக்கதை நல்லா இல்லைனால அது ரசிக்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் கல்கி படம் பார்க்காம இருக்குது நல்லது.